So JJ Sri Sudarshana, the Sampradaya Manjari program is actually run by Srimati Prabha Shainesh Mami. So in the program eppadi irukona ஒரு curated curriculum இருக்கும் குழந்தைகளுக்கு. So they all have only limited time. நம்ம வந்து அந்த limited timeல எல்லாத்தையும் கத்துக்க முடியாது. But we want to teach them the important things they should know. அதுல அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவ இப்ப 4000 திவ்ய பிரபந்தம் எடுத்துட்டோம்னு வச்சுப்போமே, தேசிக ஸ்தோத்ராஸ் we try to 60-70%. அப்புறம் திவ்ய பிரபந்தமும் ஃபுல்லா முடிக்க முடியாது. பட் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவாளுக்கு நம்ம பிளாட்ஃபார்ம்ல நிறைய கிளாஸஸ் நடக்கிறது ஃபார் யூ டு ஃபினிஷ் ஃபுல்லி ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் வந்து when we said 6 வயசுலேருந்து 7 வயசுலேருந்து இருப்பான்னா, அந்த 7 வயசு ஏன் வச்சுட்டு இருக்கோம்னா, நிறைய குழந்தைகள் வந்து சொன்னா ரிப்பீட் பண்றது. ஏஜ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். சில சமயம் 5 வயசு குழந்தை நன்னா சொல்றது, சில இடத்துல 8-9 வயசு குழந்தையால கூட நன்னா சொல்ல முடியல. ஸோ த கிரைட்டீரியா ஃபார் அஸ் இஸ் பேசிக்கலி அந்த குழந்தைக்கு வந்து இப்போ ஆன்லைன்ல சொல்றோம் ஒரு வார்த்தை அப்படின்னா அதை திரும்ப சொல்ல, ஏன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால அதை ரிப்பீட் பண்ற லெவலுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா we don't have a problem in taking any of these kids. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. அதனால பேரண்ட்ஸ் வந்து if you think the kid is not ready, ஏன் சொல்றோம்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமா அவளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு நம்மளோட ஆர்வத்துல அதுக்கப்புறம் அவளுக்கு வரலன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அவ ரெடியா இருக்கும்போது they might not be interested to continue. அதனால அந்த enthusiasm we don't want to affect. If you think நம்ம ஆன்லைன்ல சொல்றதை வச்சு அவளுக்கு சொல்ல முடியாது, ரிப்பீட் பண்ணி சில குழந்தைக்கு பேர் என்னன்னு சொன்னா கூட அம்மா வந்து பேர் என்ன சொல்லு இது சொல்லுன்னு கூட சொல்லிகிட்டே இருப்பான். அந்த மாதிரி இருந்தா கிளாஸ்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனிவே we will observe the first couple of weeks, maybe எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி குழந்தை இருந்ததுன்னா we will probably suggest that you join a bit later next year program or whatever. இல்லைன்னா சும்மா மியூட்ல கத்துக்கிட்டோம், என்ன வருதோ வரட்டும், பட் டோன்ட் ஸ்ட்ரெஸ் த கிட். ஸோ அதுதான் ஒன்லி ரிக்வெஸ்ட் வாட் வி ஹேவ். அண்ட் இப்போ வந்து I would request ஸ்ரீமதி பிரபா மாமி டு present you with what is the program, என்னென்ன கரிக்குலம், how do we do it, what timings எல்லாமே டீட்டெயில் சொல்லுவா. அதுக்கப்புறம் we will have a Q&A. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கோ. 7 மணிக்கு வரைக்கும் டைம் இருக்கு நமக்கு. இன்கேஸ் அதுக்கப்புறமா queries ஏதாவது இருந்தது, இல்லை வந்து இது ஒத்து வரல வேற அது மாதிரி ஏதாவது பண்ணணும்னா we take it offline. ஸோ எந்த டவுட்ஸா இருந்ததுனாலும் you can post in the same telegram group. Again, Srimati Prabha Shainesh, Jai Jai Shri Krishna. Jai Jai Shri Krishna. Jai Jai Shri Sudarshana. A warm welcome to everybody present here. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இத்தனை குழந்தைகள் வந்திருக்கேள் and all enthusiastic with the video on. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கே. ஸோ அடியேனும் பார்த்து உங்களுக்குலாம் ஹலோ சொல்றேன். வெரி வெரி ஹாப்பி டு see all of you here. ஸோ சுவாமி கேட்டா மாதிரி நீங்களாம் ரொம்ப ஆர்வமா இருக்கேள். என்ன நினைச்சுட்டு வந்திருக்கேள் இன்னைக்கு? எனிபடி? எதுக்காக இங்க வந்திருக்கேன்மா? எங்க அம்மா வந்து சேர்ந்துதான் ஆகணும்னு சொன்னாங்க. அப்படியா? சரி, நல்லது, நல்லா சொல்லியிருக்கா அம்மா. ஸ்லோகம் கத்துக்க வந்திருக்கேளா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்க எதுக்காக வந்திருந்தாலும் அது வந்து நன்னா ஃபுல்ஃபில் ஆகட்டும் அப்படின்னு பெருமாள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். சரியா? ஸோ இப்போ அடியன் என்ன சொல்ல போறேன்னா, இந்த ப்ரோக்ராம் என்னது அப்படிங்கறத இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஒரு பிபிடி வச்சுட்டு. ஸோ எல்லாரும் கவனிங்கோ, குழந்தைகளுக்கும் புரியும், பேரண்ட்ஸும் கவனிச்சுக்கலாம். ஸோ சம்பிரதாய மஞ்சரி இ பாடசாலா அப்படின்னு இந்த பாடசாலைக்கு பேரு. இது ஒரு ஆன்லைன் பாடசாலை, அதனாலதான் இ பாடசாலா அப்படிங்கிற பேர் இருக்கு. சம்பிரதாய மஞ்சரி அப்படின்னா என்னன்னு கேட்டா,
சம்பிரதாயத்துடைய ஒரு சின்ன சீடை நம்ம இப்ப சோ பண்றோம் உங்க எல்லாருக்குள்ளயும் குழந்தைகளா. அது நல்லா க்ரோ ஆகி அது ஒரு பிளான்ட் ஆகி ட்ரீ ஆகி அதுல நிறைய ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதுல இருந்து எல்லாம். தட் இஸ் வை யூ ஷுட் பி a பார்ட் ஆஃப் சம்பிரதாய மஞ்சரி பாடசாலா. ஏன் நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டா, நம்ம நல்லா க்ரோ ஆகிறதுக்கு வந்திருக்கோம். அந்த க்ரோத் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். இப்ப சுவாமி சொன்ன மாதிரி திஸ் இஸ் a curated learning journey with a predefined curriculum. அதாவது என்னென்ன படிக்க போறோம் அப்படிங்கறத கரெக்டா சொல்லிடுவோம். வருஷத்துடைய ஆரம்பத்துல எப்படிலாம் உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி தராளோ அந்த மாதிரி சிலபஸ் இருக்கும், ப்ரீடிஃபைன்ட் சிலபஸ். அந்த சிலபஸ்ல இப்போ பேரண்ட்ஸ்க்கு இது சொல்றது, பூர்த்தியா 4000 திவ்ய பிரபந்தம், பூர்த்தியா தேசிக பிரபந்தம், பூர்த்தியா தேசிக ஸ்தோத்திரம் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா அந்த கிவன் டைம்ல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்படிங்கிற பீரியட்ல எத்தனை கவர் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் கவர் பண்ணுவோம். தேசிக ஸ்தோத்திரங்கள் மேக்சிமம் கவர் ஆயிடும். பிரபந்தங்கள்ல முக்கியமா நித்தியானுசந்தானத்துல என்ன இருக்கோ அதெல்லாம் நிச்சயமா கவர் ஆகும். அதுக்கு மேல என்ன முடியறதோ அதுவும் கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். இது நம்ம பாடசாலையோடைய 6th year. we are entering the 6th year of சம்பிரதாய மஞ்சரி பாடசாலை. 2020ல ஆரம்பிச்ச ப்ரோக்ராம் இது. ஸோ 5 வருஷமா குழந்தைகள் இதுல சக்சஸ்ஃபுல்லா கத்துண்டு வரா. ஸோ அவளுடைய கத்துக்கிற பேஸ் எல்லாம் பார்த்து சிலபஸ் எல்லாம் அப்பப்போ ரீடிஃபைன் பண்ணி குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி அவளுடைய கம்ஃபர்ட் லெவலுக்கும் அவளுடைய கெப்பாசிட்டிக்கும் கேட்டர் பண்ணி அமைக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் இது. ஸோ எதுக்காக சம்பிரதாய மஞ்சரி பாடசாலால இருக்கணும், அதனுடைய ஆப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் திங் ருச்சி வரணும். சம்பிரதாயம் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஆசை வரணும். ஆசை இருந்துட்டாலே போறோம். அந்த ஆசையானது நம்மள நிறைய சாதிக்க வைக்கும். இப்ப குழந்தைகளா உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகணும். இப்ப சப்போஸ் சென்னையில இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் பீச்சுக்கு போகணும் அப்படின்னு ஆசையா இருந்ததுன்னா அதுக்காக நீங்க என்ன பண்ணுவேன், ஹோம்ஒர்க் எல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு ரெடி ஆயிடுவேன் இல்லையா? So if you have the interest to do something, you will automatically do what is required for it. So SMEP will create interest in sampradayam for you first. அடுத்தது அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருக்கணும், அது போயிடக்கூடாது. So we try to nurture the interest by providing a multi-year program. இப்ப கொஞ்ச நாள் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பண்றோம், 1 month 2 months இல்ல சம்மர் கேம்ப் அப்படிலாம் இருந்தா கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அது அப்படி மறந்து போயிடும், ஃபேட் அவுட் ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம கன்சிஸ்டன்டா ஓவர் பீரியட் ஆஃப் 8 years ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம இருந்தோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வளர்ந்துட்டே வரும். அண்ட் ஃபைனலி பை கிரியேட்டிங் அண்ட் நர்ச்சரிங் இன்ட்ரெஸ்ட், all that we do is our bit to promote sampradayam inside ourselves and in the society. சரியா? சோ குழந்தைகளா நீங்க இப்ப சம்பிரதாயத்தை என்ஜாய் பண்ண போறேன். SMEP பேசிக்கலி சம்பிரதாயம்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் இருக்கலாம் உங்க மைண்ட்ல. சம்பிரதாயம்னா குட் திங் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சம்திங் விச் கிவ்ஸ் யூ குட், சம்யக் பிரதீயதே அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சம்திங் விச் கிவ்ஸ் யூ குட் வேல்யூஸ், குட்னஸ், வர்ச்சியூஸ். உங்களெல்லாம் நல்ல குழந்தைகளா ஆக்கிறதுக்கான வழி. நீங்களாம் ரொம்ப நல்லவா, அதனாலதான் ஆல்ரெடி இங்க இருக்கே. இந்த நல்ல குழந்தைகளை இன்னும் நிறைய நல்ல குழந்தைகளை ஆக்கிறதுக்கான ஒரு எஃபர்ட். ஓகே, ஸோ இப்போ என்னென்னலாம் கத்துப்போம் நம்ம SMEPலன்னு கேட்டா 3 விஷயங்கள் உண்டு. முதல்ல பிரதானமா சந்த. இந்த சின்ன வயசுல உங்களுக்கு மெமரி எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் சில்ட்ரன். So whatever is being taught to you can be memorized effortlessly. ரொம்ப ஈஸியா நீங்க கத்துண்டுடலாம். ஒரு விஷயத்த கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்படியே அது பை ஹார்ட் ஆயிடும். நீங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல நர்சரி ரைம்ஸ் கத்துன்னு இருப்பேன். அப்பெல்லாம் உங்களுக்கு படிக்கவும் தெரியாது, லெட்டரும் தெரியாது. ஆனா யூ குட் ரிப்பீட் ஆல் த ரைம்ஸ். வை அண்ட் ஹவு? பிகாஸ் அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி சைல்ட்ஹுட்ல சூப்பரா இருக்கும். அதனால இந்த மாதிரி சந்தையில கேட்டு கேட்டு திருப்பி சொல்லி ஸ்தோத்திரங்கள், பிரபந்தங்கள் இது எல்லாத்தையும் கத்துக்கணும். இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் சம்பிரதாய ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ். இப்போ சம்பிரதாயத்துல நிறைய இன்ட்ரெஸ்டிங் கதைகள்லாம் இருக்கு. நீங்களே நிறைய கேட்டிருப்பேன், டிவில எல்லாம் பார்த்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் அண்ட் அந்த ஸ்டோரிஸ்ல இருந்து கிடைக்கிற மாரல்ஸ் அதெல்லாம் பத்தியும் செஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம்
you will learn 2 languages. Basics definitely கத்துப்பேன், and if required higher levelum அதுக்கு போகலாம். அதுல நீங்க higher levelக்கும் போகலாம். அந்த 2 languages என்னன்னு கேட்டா Sanskrit and Tamil. So இந்த 3 aspects இருக்கும். சம்பிரதாய ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் அண்ட் லாங்குவேஜ் கிளாஸஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி கத்துப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னொன்னா பார்க்கலாம். சந்தையை எப்படி பண்றது அப்படிங்கறத முதல்ல பார்த்துக்கலாம். சந்தை சொல்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பரிச்சயமா இருக்கும். இங்க குழந்தைகள் உங்களுக்கே பரிச்சயமா இருக்கும்னு நினைக்கிறேன். யூ மைட் பி நோயிங் அபவுட் இட். பேரண்ட்ஸ்க்கு டெஃபினெட்லி அது தெரிஞ்சிருக்கும். சந்தை சொல்றது அப்படின்னா ஒருத்தர் சொல்லி தருவா, அதை ரிப்பீட் பண்ணணும். அது சம்ஸ்கிருத சந்தையா இருந்தா 2 தடவை ரிப்பீட் பண்ணணும், தமிழா இருந்தா 3 தடவை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கா. ஸோ அதை பண்ணணும். அதை எத்தனை நாள் பண்ணணும், எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணணும். அதை வருஷத்துல க்ஷமிக்கணும், வாரத்துல 4 நாள் பண்ணணும். ஓகே, மண்டே டு தேர்ஸ்டே சந்த கிளாஸ் இருக்கும் ஃபார் 1 hour. அதுல மார்னிங் ஈவினிங் பேட்சஸ்லாம் வச்சிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு பேட்ச்ல நீங்க என்ரோல் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ சூஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எந்த பேட்ச்ல நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த டயத்துல அங்க போய் 1 hour என்ன குரு சொல்லி தராளோ அதை ரிப்பீட் பண்ணணும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு ஸ்தோத்திரத்தை எடுத்துட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஷ்டபுஜாஷ்டகம் எடுத்துக்கிறோம். அது 10 ஸ்லோகம் தான். அந்த 10 ஸ்லோகத்தை நம்ம 4 வாரத்துல கவர் பண்ணுவோம். அஷ்டபுஜாஷ்டகம் சின்ன ஸ்தோத்திரம், இன்னும் கொஞ்சம் பெருசு கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளையந்தாதி எடுத்துப்போம். பிள்ளையந்தாதி எடுத்துட்டோம்னா 4 வாரத்துல பிள்ளையந்தாதியை கவர் பண்றோம். அதுல என்ன பண்ணுவோம்னா, முதல் வாரம் ஸ்டெப் 1 சந்தை எடுப்போம். ஸ்டெப் 1ங்கிறது குட்டி குட்டியா வார்த்தையா பிரிச்சு சொல்லி தருவோம். அதை குழந்தைகள் ரிப்பீட் பண்ணணும். அடுத்த வாரம் ஸ்டெப் 2 நடக்கும். அதுல கொஞ்சம் சேர்த்து வார்த்தைகள்லாம் சேர்த்தோ இல்ல பாதி சென்டென்ஸோ அந்த மாதிரி சொல்லி தருவோம். 3வது வாரத்துல ஸ்டெப் 3, அதுல மோஸ்ட்லி ஹாஃப் பாசுரம் இல்ல ஹாஃப் ஸ்லோகம் கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 4th வீக் நடக்கும். அதுல ஃபுல் ஸ்லோகமோ பாசுரமோ நடத்தப்படும். ஸோ எசென்ஷியலி ஒரு மாடியூல் எடுத்துட்டோம்னா அது ஒரு ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 20 பாசுரங்கள் கொண்ட மாடியூலா இருந்ததுனால இல்ல 20 ஸ்லோகங்கள் கொண்ட மாடியூலா இருந்ததுன்னா அது ஒரு மாசத்துல முடிப்போம். இந்த 4 நாள் சந்த மெத்தட வச்சுண்டு. ஸோ இது மண்டே டு தேர்ஸ்டே நடக்கிறது. இப்போ என்ன ஒரு அப்சர்வேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 4 நாள் சொல்லிட்டு அப்புறம் அடுத்த 3 நாள் பசங்க சொல்லாம இருந்தாள்னா அவளுக்கு அந்த கண்டினியூட்டி விட்டு போயிடுறது, மறந்து போயிடுறது. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா, நம்மளோட ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, சம்பிரதாய மஞ்சரி இ பாடசாலான்னு ஒரு யூடியூப் சேனல். அதுல இந்த சந்த எல்லாமே வீடியோ ஃபார்மேட்ல இருக்கும். ஸ்டெப் வைஸ் வீடியோஸ் ஃபார் எவ்ரி மாடியூல் தட் இஸ் ஹேப்பனிங் இன் SMEP இஸ் அவைலபிள் ஆன் த யூடியூப் சேனல். ஸோ இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள்ல குழந்தைகள் அந்த யூடியூப் சேனலுக்கு போய் அந்த பர்டிகுலர் வீடியோலேருந்து சந்தைய சொல்லணும். சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி போடணும். அது வீக்கெண்ட் வீடியோ குரூப்னு ஒன்று இருக்கு, அதுல ரெக்கார்ட் பண்ணி போடணும். ஸோ எசென்ஷியலி அது விடாம சொல்லணும். 7 நாளும் சந்தைய ஒரு ருட்டீனா சொல்லிட்டு வரணும். அப்படி சொல்லிட்டு இருந்தா என்ன அட்வான்டேஜ்னா, தனியா உட்காந்து பைஹார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே வராது. இந்த ப்ராசஸ் ஆஃப் சந்தை இட் செல்ஃப் the learning and memorizing will happen. அது அப்படியே அனாயாசமா எஃபர்ட்லெஸ்ஸா நம்மளுக்கே தெரியாம ஈஸியா வந்துடும் குழந்தைகளுக்கு. விடாம 7 நாளும் பண்ணினா, இந்த 4 நாள் பண்ணிட்டு 3 நாள் பண்ணாம விட்டோம்னா அப்போ கொஞ்சம் சிக்கலாயிடும். அப்போ அடுத்த ஸ்டெப் கேட்ச் அப் பண்றது சிரமமா இருக்கும். அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி டூயிங் த யூடியூப் சந்தை ஆன் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. அதுக்கப்புறம் சின்ன குழந்தைகளா இருந்தா அப்படின்னா, அதாவது சின்ன குழந்தைகள்லாம் சுவாமி சொன்ன மாதிரி வயசு இங்க இம்பார்ட்டன்ட் இல்ல, குழந்தைகளுக்கு ரிப்பீட் பண்ண வரணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் அவளுக்கு ரிப்பீட் பண்ண வரல, அவளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் இல்ல அப்படின்னு நம்மளுக்கு தோணித்துன்னா, சுவாமி சொன்ன மாதிரி we can definitely wait for some more time. இல்ல குழந்தைகளுக்கு கொஞ்சம் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஹெல்ப் இருந்தா பண்ண முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா, டெஃபினெட்லி பேரண்ட்ஸ் பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணி குழந்தை சொல்றானா இல்ல சொல்றாளா அப்படிங்கறத பார்த்தா சௌரியமா இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ் பிட்வீன் 5 to 8 years, 5 to 7 years, கொஞ்சம் பக்கத்துல உட்காந்து இனிஷியலி அவ till they get the hang of it
ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் அவளுக்கு தேவைப்படலாம். அதுக்கு பேரண்ட்ஸ் ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். அண்ட் சுவாமி சொன்ன மாதிரி எதுவா இருந்தாலுமே யூ கேன் ஆல்வேஸ் கிவ் இட் அ பீரியட் ஆஃப் ட்ரையல். ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 வீக்ஸ் பார்க்கலாம் எப்படி பிக்கப் பண்ணிக்கிறா குழந்தைகள், அண்ட் தென் யூ கேன் டேக் அ கால் ஆன் தட். இப்போ டைமிங்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மார்னிங் பேட்ச் வந்து 6 AM IST நடக்கும் அண்ட் ஈவினிங் பேட்ச் 5 PM IST நடக்கும். ரெண்டுமே ஒரு மணி நேரம் தான். ஏதாவது ஒண்ணுத்துல குழந்தைகள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ தட் வாஸ் அபவுட் சந்தை. இப்போ லாங்குவேஜ் கிளாஸஸ் பார்த்தோம்னா ஃப்ரைடேஸ் அண்ட் சாட்டர்டேஸ்ல சான்ஸ்கிரிட் கிளாஸ் நடக்கும் அண்ட் சண்டேஸ்ல தமிழ் கிளாஸ் நடக்கும். இப்போ இது வந்து த்ரூ அவுட் த இயர் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இட் வில் பி ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பிச்ச உடனேவே இந்த லாங்குவேஜ் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுங்கிறது இல்லை. விஜயதசமிலேருந்து நம்மளுக்கு சந்த கிளாஸஸ் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிடும். பட் லாங்குவேஜ் கிளாஸஸ் மே ஸ்டார்ட் இவென்ச்சுவலி லேட்டர் ஆன். எப்ப இருந்தாலும் அது வந்து 1 hour டியூரேஷனுக்கு இருக்கும். அக்ஷரத்திலேருந்து ஆரம்பிச்சு 2 லாங்குவேஜஸும் சொல்லி கொடுக்கப்படும். We have qualified teachers for both the languages who have been handling children with great patience. அதனால அக்ஷரம் படிக்கிறது எழுதுறது எல்லாமே சொல்லி தருவா. ஸோ பார்த்தா மாதிரி வாட் இஸ் சம்பிரதாய மஞ்சரி அப்படின்னு பார்த்துட்டோம். ஆப்ஜெக்டிவ்ஸும் பார்த்துட்டோம் நம்ம. டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட் இன் சம்பிரதாயம், டு நர்ச்சர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டு ப்ரமோட்னு. அண்ட் வி சா த லேர்னிங் மாடியூல்ஸ் which are சந்தை, சம்பிரதாய ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் அண்ட் லாங்குவேஜ் கிளாஸஸ். அண்ட் சந்தையை பத்தி பல விஷயங்கள் இப்போ பார்த்தோம் நம்ம. அதாவது 1 hour டியூரேஷன் சந்தை 4 ஸ்டெப்ல நடக்கும். 4 வாரத்துல கிட்டத்தட்ட 20 பாசுரங்களோ 20 ஸ்லோகங்களோ முடிக்கிற மாதிரி வச்சுருப்போம். அண்ட் இந்த சந்தை நமக்கு போருமா அப்படின்னு கேட்டேன்னா டெஃபினெட்லி இது போரும். இஃப் children also tell Santai with video on Friday, Saturday, Sunday. Monday to Thursday கிளாஸுக்கு வந்து ஒரு சொல்லித்தரத்தை ரிப்பீட் பண்ணணும். அதே ஆக்டிவிட்டியை ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே யூடியூப் வீடியோ வச்சுட்டு பண்ணா டெஃபினெட்லி பசங்களுக்கு 20 பாசுரத்துக்கோ ஸ்லோகத்துக்கோ 4 வாரங்கிறது கன்வீனியன்ட்டா போரும். அவ தனியா உட்காந்து மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம அவளுக்கு மெமரைஸ் ஆயிடும். அண்ட் தென் I was talking about language classes. Sanskrit and Tamil class உண்டு. அது ஃப்ரைடேஸ் அண்ட் சாட்டர்டேஸ்ல சான்ஸ்கிரிட் கிளாஸஸ் இருக்கும், சண்டேஸ்ல தமிழ் கிளாஸ் இருக்கும். அப்படின்னு சொன்ன மாதிரி இது வந்து உடனே ஆரம்பிப்போங்கிறது கிடையாது. சந்த கிளாஸ் விஜயதசமிலேருந்து ஆரம்பிச்சிடும். லாங்குவேஜ் கிளாஸஸ் இவென்ச்சுவலி ஆரம்பிக்கும். தென் கம்மிங் டு ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் செஷன். ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் செஷன்ங்கிறது வந்து we will have 1 or 2 sessions in a month. வீக்கெண்ட்ஸ்ல அது நடக்கும், either Saturday or Sunday. அகெயின் இதுவும் 1 hour டியூரேஷன் தான். இதுல வந்து அப்படின்னு முன்னாடி சொன்ன மாதிரி பசங்களுக்கு கதை மெயினா சொல்லுவோம். அந்த கதை மூலமா ஏதாவது வேல்யூஸ் சொல்லி தருவோம். அண்ட் சம்பிரதாயத்துல அவளுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சா அதனால அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி வேல்யூஸும் அவளுக்கு கொடுப்போம். இதுல வந்து there will also be quiz assignments of quite interesting kinds which can be completed by kids. எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணுவோம், எப்படி சப்மிட் பண்ணுவோம் எல்லாமே சொல்லுவோம். இப்போ பேரண்ட்ஸ் சப்போர்ட் தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்த விட. இப்போ சில FAQs இப்பயே அட்ரஸ் பண்ணிடுறேன். இதனுடைய முதல் செஷன் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா விஜயதசமி அன்னைக்கு, அதாவது October 2nd, 2025 ஒரு ஆன்லைன் செஷன் நடக்கும் 5 மணிக்கு. அது வெறும் சந்த செஷன் தான், ஒரு அரை மணி நேரம் நடக்கும். we are just making a start that day. ஆக்சுவல் சந்தை வந்து ஃபாலோயிங் மண்டேலேருந்து கண்டினியூ ஆகும். 6th October ஆன்லைன்ல கண்டினியூ ஆகும். we also have an offline event on October 4th at மயிலாப்பூர், சென்னை. ஸோ அங்கேயும் சந்தை வந்து டைரக்டா சொல்லி தருவோம். அன்னைக்கும் அங்க டைரக்டா வர முடிஞ்ச குழந்தைகள் அன்னைக்கு மட்டும் டைரக்டா வந்து கத்துக்கலாம். பட் ஆஸ் அ ப்ராசஸ் ஃப்ரம் I think that's the 6th of October, Monday, yes, right. 6th of October இந்த 2 டைமிங்ல ஏதாவது ஒன்று, அதாவது 6 AM 5 PM லாகின் பண்ணி சந்தை சொல்லும்படியா இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவு வி கோ அபவுட் திங்ஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இயரோட சிலபஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இயர்ல இதுதான் மாடியூல்ஸ்: பிள்ளையந்தாதி, பொதுத்தனியன், திருப்பல்லாண்டு, அடைக்கலப்பத்து, ஞாசதசகம், கோபால விம்சதி, காமாசி காஷ்டகம், கண்ணினுன் சிறுத்தாம்பு, பரமார்த்த ஸ்துதி, அஷ்டபுஜாஷ்டகம், சுதர்சனாஷ்டகம், வேகாசேது ஸ்தோத்திரம்.
ஸோ இதை பார்த்தோம்னா 2 விதமா இதுல கொஸ்டின்ஸ் வரலாம் பேரண்ட்ஸ்க்கு. சில பேருக்கு இவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்ற சம்சயம் இருக்கலாம், சில பேருக்கு இவ்வளவுதானா அப்படின்னு தோணலாம். 2த்துக்குமே ஆன்சர், த சிலபஸ் இஸ் கியூரேட்டட் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் 5 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பசங்களோட கம்ஃபர்டபிள் லேர்னிங் பேஸ் வித் எக்ஸலண்ட் குவாலிட்டி. இதுல கத்துட்ட பசங்க எல்லாருமே இந்த மாடியூல் சொன்னாலானா, இதுல எந்த மாடியூல சொன்னாலானாலுமே அதுல முக்காவாசி எந்த தப்புமே வராது. அக்ஷர பசுக்கு இல்லாம நிதானமா அழகா சேவிப்பா குழந்தைகள். அந்த மாதிரி லெவலுக்கு அவளை ட்ரெயின் பண்ணி கொண்டு வரத்துக்கு இத்தனை நாள் ஆயிடுறது, 1 வருஷம் ஆயிடுறது. ஸோ தட் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கோப்பப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கோப்பப் பண்ண முடியும். இஃப் வி ஃபாலோ வாட் எவர் இஸ் பீங் டோல்ட் டு அஸ் ரெகுலர்லி. கிளாஸ்ல எப்படி சொல்லித்தராளோ அப்போ ஃபுல்லா ரிப்பீட் பண்ணணும். அதே மாதிரி இந்த வீக்கெண்ட் வீடியோஸும் நிச்சயமா பண்ணணும். அப்படி பண்ணோம்னா டெஃபினெட்லி இட் இஸ் பாசிபிள் டு கம்ப்ளீட் அப்படிங்கிறது தான். பீரியாடிக் அசஸ்மெண்ட்ஸும் நடக்கும். வி ஹாவ் மிட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் அசஸ்மெண்ட் லைக் ஹவு இட் ஹேப்பன்ஸ் இன் ஸ்கூல்ஸ். அதே மாதிரி நடுவுல சைக்கிளிக் அசஸ்மெண்ட்ஸ்லாமும் நடக்கும். ஸோ நம்ம எப்பவுமே வில் கீப் ட்ராக் ஆஃப் வாட் சில்ட்ரன் ஆர் டூயிங். அவளுக்கு வரவழிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாமும் அடியவங்களோட சைட்லேருந்து ரொம்ப வில்லிங்கா பண்றதுக்கு காத்துட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். இப்ப குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் அவளுக்கு கொஞ்ச நாள் ஆறுது அதை பிடிச்சிக்கிறதுக்கு அப்படின்னா அதுக்கு வேண்டிய அசிஸ்டன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். பட் ஒன்லி திங், குழந்தைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். கைண்ட்லி டு நாட் ஃபோர்ஸ் சில்ட்ரன் டு பி ஹியர். லைக் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் தட் அட் அ யங் ஏஜ் அவளுக்கா தெரியாது, ஆனா அவ அதை கண்டு பயப்பட்டாலோ இல்ல கோப்பப் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாலோ ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு ரிக்வெஸ்ட். பாருங்கோ, ஒரு மாசம் கூட டைம் கொடுத்து பார்க்கலாம், ஒரு மாடியூல் முடிக்கிற வரைக்கும் கூட டைம் கொடுத்து பார்க்கலாம். இஃப் தே ஆர் கம்ஃபர்டபிள் டு லேர்ன் அண்ட் இஃப் த சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங் ஃபார் தெம் தென் கண்டினியூ. அப்படி இல்லைன்னா there is always a next time when we can begin and do. So அது ரொம்ப முக்கியம். And also it is a commitment that we are giving. நம்ம இந்த ப்ரோக்ராம்ல சேர்ந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டிமாண்டிங் கிடையாது. as Adiyan said, it's just about an hour a day. ஸோ அந்த கமிட்மெண்ட் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு உறுதியா இருந்தா அவசியம் நம்ம சேர்க்கலாம். சேர்ந்துட்டோம்னா அந்த கமிட்மெண்ட்டை கண்டிப்பா கொடுக்கணுங்கிறது தான் பிரார்த்தனை. அவசியம் அதை பண்ணணும். இப்போ we also have come up with a new system called as the reward point system to motivate children to do well. இப்ப reward point system அப்படின்னா என்னன்னாக்கா, இந்த பசங்கள்லாம் சம்பிரதாயத்தை கத்துக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு ரிவார்ட்னா என்ன, சம்பிரதாயமே ரிவார்டு தான். வாட் தே ஆர் லேர்னிங் இஸ் த பிகெஸ்ட் ரிவார்ட் தட் தே கேன் கெட் இன் லைஃப். ஏன்னா கத்துக்கிறது ஆழ்வாராச்சாரியா ஸ்ரீ சுக்திகள், அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்க முடியாது. ஆனா குழந்தைகளுக்கு அதை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் பாயிண்ட் சிஸ்டம் மாதிரி வச்சிருக்கோம். ஒழுங்கான டயத்துக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்றது, அசஸ்மெண்ட்ஸ் ஒழுங்கா கொடுக்கறது, ஆன்லைன்ல பாராயணங்கள் நடந்தா அதுல சேர்ந்துக்கிறது, சம்டைம்ஸ் கோவில் பாராயணங்கள்லாம் நடக்கும். இப்போ வர October 2nd and September 28க்கு திருவள்ளூர்ல பாராயணம் இருக்கு. ஸோ அந்த பாராயணத்துக்கெல்லாம் குழந்தைகளை கூப்பிடுவோம். அதுக்கெல்லாம் அவ சேர்ந்துண்டா அதை ப்ரமோட் பண்றதுக்கு. அந்த மாதிரி அவளுடைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ இன்னும் கொஞ்சம் அவளுக்கு ரிவார்டிங்கா காமிக்கிறதுக்கு we have this reward point system because children understand gifts and rewards better, they feel encouraged. அதனால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா, ஒரு பாயிண்ட் ஒரு ரூபியா கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற ஒரு ரீதியில இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுல இட்ஸ் a little elaborate. அது இப்போ அவ்வளோ டீட்டெயில்ஸ் நமக்கு வேண்டாம். பட் என்ன ஓவராலா தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம 3 லெவல்ஸா பிரிச்சு வச்சிருக்கோம் இந்த 8 வருஷங்களை. இது ஒரு 8 வருஷ ப்ரோக்ராம். அதுல ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் level 1. அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லெவலையாவது கம்ப்ளீட் பண்ணினாதான் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரெடீம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் we have levels 2 and 3. 5 இயர்ஸ்ல விட்டுட்டு போகலாம், இல்ல 8 இயர்ஸ்ல விட்டுட்டு போகலாம். யாரும் விட்டுட்டு போகக்கூடாதுங்கிறது தான் பிரார்த்தனை. பட் ஏதாவது நிர்பந்தம் ஏற்பட்டு இப்ப பெரிய வயசுல பசங்க ஜாயின் பண்றா, காலேஜ் போயிட்டு அவளால கண்டினியூ பண்ண முடியல அப்படின்லாம் பாக்குறோம் கேசஸ். அதனால we have come up with such things. But ideally it would be best to continue and finish because as Adiyan said, the reward is to learn everything. அதுதான். ஸோ இந்த மாதிரி லெவல் வச்சுருக்கோம் ரிவார்ட்
பாயிண்ட் சிஸ்டம்ல அந்த லெவல் 1ல ஒரு சர்டிபிகேட் கொடுப்போம், லெவல் 2 and 3லயும் சர்டிபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் கொடுப்போம். அண்ட் வி ஹேவ் பாயிண்ட்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் தி இயர்ஸ். அதெல்லாம் இங்க போட்டிருக்கோம். as I said, the points will translate into something which the child can appreciate as a reward. அது என்னங்கிறது அப்புறம் 8 வருஷம் ஆன விட்டு தான் டிசைட் ஆகும். பட் the points will keep accumulating every year. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணாள்னா அவளுக்கு 2000 கிடைக்கும். அதுக்கப்புறம் 4000 பாயிண்ட்ஸ், 6000 பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி 16000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவளுக்கு கிடைக்கலாம். There are variations in the program which is not of relevance now, so I is not discussing that. பட் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் ஆகிட்டே போகும் பசங்களுக்கு. ஸோ அதுக்கு வேண்டி பசங்க மோட்டிவேட்டடா பண்ணுவாங்கிறது தான், வேற எதுவும் விஷயம் இல்லை. இப்போ இங்க பார்த்தோம்னா 90+ அட்டெண்டன்ஸ் இருந்தா அவளுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் எவ்ரி இயர். சங்கோஷ்டி அட்டென்ட் பண்ணா 500 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த அசஸ்மெண்ட்ல ஸ்டார் ஸ்டூடெண்ட் அப்படின்லாம் வச்சிருக்கோம். அந்த மாதிரி நன்னா பர்ஃபார்ம் பண்ற குழந்தைகளுக்கு ஒரு 250 பாயிண்ட்ஸ் accumulate ஆகும். லைக் தட் ஃபார் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் we are giving kids points which will keep accumulating in their account. அப்புறம் கடைசியில அது வந்து அவளுக்கு ஒரு ரிவார்டை டிரான்ஸ்லேட் ஆகி கிடைக்கும். ஸோ தட்ஸ் அபவுட் ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம், ஜஸ்ட் டு மோட்டிவேட் செல்ஃப் டிசிப்ளின் இன் கிட்ஸ். அதுக்கு தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ if you have to at least complete 3 years, and if you, God forbid, not quit, but in case somebody has to quit, you can redeem 30% of the points. level 2 முடிச்சி போனானா 50 points, full-ஆ complete பண்ணா 100% கிடைக்கும். That is after 8 years. As Adian said already, இப்போ எங்களோட first batch it's entering the 6th year, and we have kids who are doing fantastic. இன்ஃபேக்ட் அவெல்லாம் வந்து சில குழந்தையெல்லாம் கேட்கறா, 8 இயர்ஸ்க்குள்ள நாங்க இந்த 4000 முடிக்கலன்னா அப்புறமும் நாங்க கத்துக்கலாமா அப்படின்லாம் கூட கேட்கறா. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்டும் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து as Adian said, it's just for sometimes some elder kids have some need to quit the program. அப்படி இருந்தாலும் for having been there for so long they are rewarded அப்படிங்கிறதுக்காக தான். So that's basically from Adian today. If we have any Q&A, it's welcome. Okay, so குழந்தைகள் அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா இந்த பிபிடி? டவுட் இருக்கா? இல்ல. சோ நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? சந்த சொல்லணும், லாங்குவேஜ் கத்துக்கணும், ஸ்டோரி கேட்கணும், வேல்யூ கத்துக்கணும். அதான் உங்க சரியா? டெய்லி அட்டெண்ட் பண்ணணும். டெய்லி அட்டெண்ட் பண்ணணுமா? டெய்லி அட்டெண்ட் பண்ண ஈஸியா வந்துடும். என்னைக்காவது ஒரு நாள் அட்டெண்ட் பண்ணாலோ இல்ல வீக்லி ஜஸ்ட் 5 times அட்டெண்ட் பண்ணா அப்புறம் தனியா படிக்கணும், தனியா அதுக்கு வந்து மெமரைஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். நல்லா கஷ்டம் இல்ல. டெய்லி கிளாஸ் பண்ணிட்டா தானே அதோட வேலை போகும். சரியா? டெய்லி விஷயம் இல்லையா? நம்ம டெய்லி பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப பிளஸ் பண்ணுவாங்க மாதிரி நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகும். டெய்லி பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்துடும். டெய்லி நீங்க விளையாட போயிருக்கேன்னா ஒரு நிமிஷம் அடியன் Q&A எனேபிள் பண்ணிட்டேன். சோ இட்ஸ் ஈஸி. அடியன் சார் நிறைய ஒரே டைம் கேட்கறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. கொஸ்டின் பிரஸ் பண்ணுங்க. யாருக்கு ஏதாவது சொல்லணும்னாலோ எனி queries இருந்தா கொஸ்டின் பிரஸ் பண்ணீங்கன்னா 1 by 1 we will actually address everybody. ரெடி? சோ டெய்லி உங்களுக்கு விளையாட போக பிடிக்குமா குழந்தைகளா? எஸ் ஆர் நோ? என்ன யாராவது கேட்டா நான் எஸ் தான் சொல்லுவேன்ப்பா. அந்த மாதிரிதான். ஏன் விளையாட பிடிக்கும்? ஏன்னா நம்மளுக்கு அது ஜாலியா இருக்குல்ல. அந்த மாதிரி சந்த சொல்றதும் ஜாலி ஆயிடும் கொஞ்ச நாள் கழிச்சு. இனிஷியலி அவ்வளவு ஜாலியா இருக்கும்னான்னு தெரியல. ஆனா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நீங்களே அம்மா லாகின் பண்ணலாமா, டைம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவேன். சரியா? So it will be nice. Okay, we'll take Q&A now. அடியேன் தமிழ் பேசுறது தெரியணும்னு ரிக்குவயர்மெண்ட் இருக்கா? அவ்வளோ இல்ல அடியேன். தமிழ் பேச தெரியலனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை. தமிழ் பேசணும்னு இல்ல, பட் வாட் வி ஸ்ட்ராங்லி அட்வைஸ் வந்து
அதாவது ஒரு 8 years குழந்தைகள்லாம், எஸ்பெஷலி இப்போ சில பேர்லாம் 12 years 14 yearsலாம் சொன்னேன், தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு இருந்தா பெட்டர். ஃபர்ஸ்ட் இயர்ன்றதுனால இட்ஸ் ஓகே, பட் கிராஜுவலி ஒரு 2-3 yearsல சான்ஸ்கிரிட்டும் இப்போ நிறைய பேர் ஹிந்தி கத்துன்றிருப்பேன், ஸோ இட் ஷுட் நாட் பி எ ப்ராப்ளம். அதே தான் நாகரம் நெட்டஸ்ல தமிழும் படிக்க தெரியணும், பட் ஃபார் ஃபர்ஸ்ட் இந்த 6-7 yearsக்கு வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அண்ட் நிறைய பேர் தமிழ்லாம் தெரியாதவாள்லாம் கத்துன்னு இருக்கா, ஸோ இட் ஷுட் நாட் பி an issue. அடி இந்த கிளாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்க இங்கிலீஷ்லயும் சொல்லுவீங்களா? ரிப்பீட் பண்ண என் பொண்ணு இப்போ 8 years, அவ சில கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிருக்கா முன்னாடி, ஆனா அவளுக்கு அவ்வளவு தமிழ் புரியாது. அப்படியே மோஸ்ட்லி இருக்கும். சில பேர் வந்து கிளாஸ் எடுக்கிறவா மே நாட் பி தட் கம்ஃபர்டபுள் இன் இங்கிலீஷ், பட் குழந்தைக்கு தமிழ் தெரியலன்னா they will probably help. That's not a problem. I mean, she will not feel out of place just because she doesn't speak Tamil. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் எனக்கு ஆல்ரெடி அந்த ஸ்லோகம் தெரியும். 5 ஸ்லோகம் தெரியுமா? என்ன ஸ்லோகம் தெரியும் 5 உங்களுக்கு? சுதர்சனம் வேகம் எப்ப கத்துண்டேல்? யார்கிட்ட கத்துண்டேல்? பாட்டி கத்து கொடுத்தாளா? சூப்பர் அடியா. சரி, கத்துண்டாலும் நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னா சில சமயம் வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ரொனன்சியேஷன் இஷ்யூஸ் இருக்கும். நான் இது பாட்டி கிட்ட கத்துட்டேன், எங்க தாத்தாட்ட கத்துட்டேன், எங்க அம்மாட்ட கத்துட்டேன்னு சொல்லிட்டு சில பேர் கிளாஸ் அட்டன் பண்ணாம இருப்பா. அப்புறம் லாஸ்டா அசஸ்மெண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபியூ கரெக்ஷன்ஸ் இருக்கும். அதனால ஈவன் இஃப் இட்ஸ் a known module, we strongly advise you attend the class. சரியா? அடியேன் கோதண்டராமன் சொல்ல முடியும். அடியேன் பேட்ச் மாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இப்போ மார்னிங் செஷன்ல போட்டுட்டோம் அப்படின்னா நடுவுல வந்து ஈவினிங் செஷனுக்கு மாத்திக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி மாத்த முடியுமா? நடுவுல மாத்திக்கலாம். நார்மலி we recommend you do that at the end of a module. இப்போ கார்த்தால ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளை இந்த 6 weeks மாடியூல் அப்படின்னா மார்னிங்ல இருந்தாங்கன்னா ஈவினிங் வந்துடலாம். அண்ட் இன்னொன்னு வந்து இப்போ நீங்க கார்த்தால ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் நீங்க கார்த்தால பேட்ச்ல இருந்தா சாயங்காலமும் அட்டென்ட் பண்ணலாம். சாயங்காலம் ரெஜிஸ்டர் பண்ணா கார்த்தாலையும் அட்டென்ட் பண்ணலாம், ப்ரொவைடட் யூ ஹேவ் த டைம். ஒன்னு இப்போ ஏன் எண்ட் ஆஃப் த மாடியூல் சொல்றோம்னா, நம்ம வந்து we will come up with the slotting schedule for each kids. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்தால 20 பேர் இருக்கா, சாயங்காலம் 20 பேர் இருக்கான்னா அதை வச்சு நம்ம ஷெட்யூல் போட்டிருப்போம். நீங்க இந்த வாரம் கார்த்தால வருவேன், நாளைக்கு சாயங்காலம் வருவேன்னு மாத்திண்டா எங்களுக்கு ஷெட்யூல் பண்றது கஷ்டம். அட்டென்ட் பண்ணி மியூட்ல சொல்றது இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், பட் we may not be able to schedule to recite with the gurus. அவ்வளவுதான். அதுக்கு நீங்க வந்து end of module மாத்திட்டீங்கன்னா we will be able to slot you at the respective. ஓகே. ரெண்டு பேட்ச்லயும் ஆனா சேமா ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்குமா? ஒரே கார்த்தால சாயங்காலம் ரெண்டும் ஒண்ணுதான் இருக்கும். சில நாள் கார்த்தால அட்டென்ட் பண்ண முடியலன்னா நீங்க சாயங்காலம் அட்டென்ட் பண்ண முடியலாம். சில குழந்தைகளால பிக் அப் பண்ண முடியலன்னா 2 வேளையும் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். இட் வில் பி எக்ஸாக்ட்லி தி சேம் திங், சேம் மாடியூல், சேம் ஸ்டெப். சூப்பர் அடியன், ரொம்ப தேங்க்ஸ் அடியன். கனிஷ்க். அடியன் சொல்லுங்க. சொல்லுங்க மாமி. அடியேன் காத்தால குளிச்சுட்டு எடுத்துக்கணுமா? கார்த்தால குளிக்காம எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம்ஸ். பட் உங்களுக்கு ஸ்கூல்லாம் டைம் வந்து நீங்க எத்தனை மணிக்கு கிளம்பணும்? எத்தனை மணிக்கு ஸ்கூல் கிளம்பணும் உங்களுக்கு? 11:45. 11:45 hours. 7:40 இல்லையா? ரொம்ப இஃப் யூ திங்க் யூ ஹேவ் டைம், இட் இஸ் பெட்டர் குளிச்சுட்டு உக்காந்தேன்னா, பட் இட்ஸ் நாட் கம்பல்சரி.
குளிச்சுட்டு உட்காந்தோம்னா நம்ம we will have enough time to get ready and லெஷரா ஸ்கூல் கிளம்பலாம். இல்லைன்னா ரொம்ப ரஷ்ஷிங்கா இருக்கும். சரியா? சரி பட் இட்ஸ் நாட் கம்பல்சரி. சரி. அடியன் கேட்கறதா அடியன்? சொல்லுங்க சுவாமி. அடியன் நீங்க ஆல்ரெடி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டே இது மாதிரி ஆஸ்திரேலியா பேட்ச் இருக்குது அப்படின்னுட்டு. ஸோ அது வந்து தினமே இருக்குமா அது ஆஸ்திரேலியா பேட்ச்? எவ்ரி டே மண்டே டு ஃப்ரைடே தான் அதுவும். ஐ திங்க் த ஜூனியர் கிளாஸ் டசன்ட் ஹேப்பன் ஆன் மண்டே. ஐ திங்க் இட்ஸ் டியூஸ்டே தர்ஸ்டே வென்ஸ்டே. நான் உங்களுக்கு இந்த ஆஸ்திரேலியா குரூப்ல ஆட் பண்றேன். ஆட் பண்ணிடுங்க. இன்ஃபேக்ட் இப்போ வந்து புது மாடியூல் ஆரம்பிக்க போறோம்னு நினைக்கிறேன் ஜூனியர் பசங்களுக்கு. அடியன் இப்போ ஸ்ரீராம்க்கு வந்து 9 வயசு. ஆல்ரெடி தசாவதார ஸ்தோத்திரம் கத்துட்டான் அண்ட் ஹைகிரீவ ஸ்தோத்திரம் எல்லாம் கத்துட்டான், சொல்லுவான். பட் யா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான். வெரி வெரி நைஸ். நீங்க வந்து எனக்கு இது பண்ணுங்க. சம்டைம்ஸ் இஃப் ஹி ஹஸ் த டைம் அண்ட் ஹி ஹஸ் த பொட்டன்ஷியல் ஹி கேன் அட்டெண்ட் போத் ஜூனியர் அண்ட் சீனியர் பேட்ச் டுகெதர். அடியன் நான் வந்து அதான் நீங்க டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. 2 to 2:30 ஜூனியர் பேட்ச், 2:30 to 3:30 சீனியர் பேட்ச் இந்தியா. அதான் அந்த 2 to 2:30னாக்கா அது இந்தியா டைம் ஐஎஸ்டி டைம் சொல்றீங்க இல்லையா நீங்க? ஆமா, உங்களுக்கு வந்து 6:30 or 7:30 டிபெண்ட். ரைட். அப்போ தினமே வருவான் ஸ்ரீராம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் அடியன். ரொம்ப 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 சந்தோஷம். இது மாதிரி சந்தைக்கு ஜாயின் ஆகுது அப்படின்னாக்கா we are so excited. and also உபநயனம் ஆயிடுதா உனக்கு? உபநயனம் இப்போ ஊருக்கு வந்தப்போ பண்ணிடுவோம் நாங்க. ஓகே சரி, இப்போதான் 9 இயர்ஸ் ஜாயின் பண்ணோம். ஓகே, ஏன்னா வேத கிளாஸும் ஒரு வீக்கெண்ட் கிளாஸ் இருக்கு மத்தியானம் அந்த டைம்ல. ஓகே, பட் எனிவே அது உபநயனம் அப்புறம் நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கலாம். அடியன் இது ஹிரண்மயி அப்பா பேசுறேன். சொல்லுங்க சுவாமி. நார்த் அமெரிக்கா டைமிங்ஸ் வந்து என்ன அடியன்? அதான் நார்த் அமெரிக்கா பேசிக்கலி 7:30 8:30 ஈஸ்டர்ன் நவ். இட் மே பி 9:30 லேட்டர். கார்த்தால 6 o'clock இந்தியா டைம் சுவாமி, இட்ஸ் ஃபிக்ஸ்டு. சாயங்காலம் 5 o'clock இந்தியா டைம், which may be difficult. Now America students, North America kids usually join the morning 6 o'clock class. Morning 6 o'clock. Oh, சரி. Morning 6 o'clock India. Maybe it's 7:30 in the evening or 8:30 depending on summer winter times. So பார்த்துக்கோ. சரி, will use me. Ready. அடியன் சொல்லுங்க. அடியன் பெங்களூர்ல இருந்து வரதராஜன். அடியன் கோதா வசுமதி மாலுலன் இருக்கா, ஆன்லைன் இருக்கா. தேவரீர் கேட்ட மாதிரி கோதாக்கு ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் இந்த ஆன்லைன் ஃபோரம்க்கு அடியன் வரல. பட் பிரைவேட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் இண்டிவிஜுவல் ஆச்சாரியர்களோட கொஞ்சம் ஓரளவுக்கு கிரவுண்ட் கவர் ஆயிருக்கு. ஸோ ஹேப்பன்ஸ் இப்போ மாமி காமிச்ச இந்த லிஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் அவளுக்கு பாடம் ஆயிருக்கு. ஏதானா அசஸ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு அடுத்த பேட்ச்ல கண்டிப்பா பண்ணலாம். if she is good enough and if she can complete the assessment, she can join the second year batch right away. So நீங்க வந்து அது ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. Maybe we will actually, in fact, if she can recite the assessments இது நவராத்திரி இப்போ இந்த first weekல we will actually have the assessment. The week of 6 to 10 இருக்கு இல்லையா, அக்டோபர் அந்த வீக்ல. Okay. So on the weekly assessment பண்ணான்னா if she finishes all the modules that you said, அப்போ வந்து she can join the second year. இதுல 1-2 மாடியூல் மிஸ் ஆயிருக்கோ இல்ல ரிப்பீட் பண்ணோம் இல்ல தெரியலன்றது வந்து she can manage by attending both or something like that depending on her capacity. அடியன் இப்போ இந்த வருஷத்துக்கு காமிச்ச மாதிரி அடுத்த சப்சிக்வெண்ட் இயர்ஸ்க்கான அந்த லிஸ்டும் வெப்சைட்ல இருக்கு. நீங்க மெசேஜ் டெலிகிராம்ல போடுங்க, we will send you those list. அவசியம் அடியன். தாசன் தன்யவாதம். அடியன் தாசன் முகுந்தன் யூஎஸ்ல பேசுறேன் சுவாமி. சொல்லுங்க சுவாமி. நீங்க இப்ப வேதோ கிளாஸ் பத்தி சொன்னீங்க. அது கிளாஸ் ஓகே. சாமவேதம் வந்து கார்த்தால இப்ப 5:30 US India time கார்த்தால, which is around 7 Eastern or 8 Eastern depending on the summer time.
அது வந்து ஒரு பேட்ச் இருக்கு சுவாமி. சாமவேதத்துல என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, வி டோன்ட் ஹேவ் எனஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அ பேட்ச் எவ்ரி இயர், அன்லைக் யஜுர்வேதம் ஆர சம்பிரதாய மஞ்சரி. ஸோ அதனால இப்ப அந்த டைம் ஐ திங்க் ஷுட் பி ஃபேர்லி கன்வீனியன்ட் ஃபார் யூ. பட் அந்த டைம்ல அந்த குழந்தைகள் வந்து இப்போ ஒரு வருஷமா 1.5 வருஷமா கத்துன்னு இருக்கா. நீங்க வந்து யூ ஜஸ்ட் லெட் மீ நோ. நான் வந்து இந்த புது குழந்தைகளை எப்படி அகாமடேட் பண்றதுன்னு பாக்குறேன். ஏன்னா இன்னொருத்தர் கூட யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கா இந்தியால, if you have at least 5-6 kids and we can actually find a common time zone, then we can look for a teacher. சரி சார். நான் இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, நம் கிட்ஸ் ஆர் வெரி ஃபியூ அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் ஜோன்ல இருக்கா. புரியுது. அதனால நீங்க வேணா அந்த 5:30 பேட்ச் ஃபர்ஸ்ட் நான் கேட்கறேன். ஆவணி ஆகட்டும், ஆயிரத்தி தலாவணி ஆகட்டும். ஆயிடுச்சு சாமி, 2 வருஷம் ஆறுது. அதான் சமஸ்கிருதம் கற்றுருக்கான். ஸோ அதனால இப்போ வேதமும் ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 வருஷம் சமஸ்கிருதம் கற்றுட்டான், வேதமும் ஆரம்பிச்சிடலாம். அப்படியா? அதான் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து நியூ கிட்ஸோட சேர்ந்து வேற யாரெல்லாம் நியூவா இருக்கான்றத பார்த்துட்டு, if there is a particular time which is workable, நான் அப்புறம் we'll find some teachers or இருக்கிற கிளாஸ்லயே ஏதாவது பண்ண முடியுமா நான் கேட்டு பார்க்கறேன். சரி சார். அடியே வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அடியேன் நான் வந்து ஹியூஸ்டன்ல இருக்கோம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அக்டோபர் 2 5 PM சொன்னேன் இல்லையா? அது காத்தால 6 AM உண்டா? அன்னைக்கு வந்து ஒரு கிளாஸ் தான் இருக்கும் அடியேன். ஏன்னா மற்ற நாள் கிளாஸஸ் இருக்காது இல்லையா? ஸோ ப்ராபப்ளி 5க்கு தான் இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஓகே. அதுக்கப்புறம் 13th we will actually have regular classes, but in the first year batch we can start from 10th. Not 10th, what is 4th? This is Saturday, 6th. 6th first year class இருக்கும். ஸோ அந்த யூஎஸ் ஒரு டைம் ஜோன் அன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். we will still actually what I normally recommend for US people, அன்னைக்கு என்ன பண்ணுங்க, first module what we will teach for these new kids will be Pullayandadi. Okay. In case, especially I think it's very difficult for people on Pacific and Central time zone at 5. So நீங்க வந்து அந்த சந்த வீடியோ போடுறோம், ஸ்டெப் 0 Pullayandadi வீடியோ போடுறோம். At least make him repeat on 2nd and 3rd using the videos. Enna vardo varto. But just let him recite like 5 pasrams or something from the video. Okay. And இன்னொரு விஷயம் வந்து, I think we have also mentioned this in the chat in case you have not seen. இப்பதான் வந்து ஒரு Sanskrit level 0 class ஆரம்பிச்சிருக்கோம். As I said earlier, anybody who's 8 years and above, we normally encourage you to basically learn Sanskrit and Tamil, and you should be fluent enough in reading because the pace of learning will increase as we grow. So if the modules or the number of stotrams that we do per year or the pasrams we do per year will basically increase in the 3rd year, 4th year compared to 1st, 2nd years. So the reading Tamil will definitely work. நிறைய குழந்தைகள் நாங்க என்ன பாக்குறோம்னா, சான்ஸ்கிரிட் கூட நிறைய பேர் படிச்சுடுறா, பட் தமிழ் கிட்ஸ் வந்து கிட்ஸ் டோன்ட் ரீட் தமிழ் தட் கம்ஃபர்டபிளி. அதனால we will actually have those classes very soon. அதுல as part of that the Sanskrit level 0 classes just started probably a month or so ago. அதுல in between few classes மிஸ் ஆயிருக்கு. அந்த classes வந்து Friday and Saturday 5 o'clock ஆயிருக்கு. If 5 o'clock is too early, you at least catch up using the videos. But those, especially the senior kids who are aged 8 and above, who are joining the program, and if you are not learning Hindi or Sanskrit, I would strongly recommend you attend the classes. And the links lang group liye potirukom, attend panna sandosham. But if you don't know the links, you don't know how to join, please post a message in Telegram group and we will be happy to may join you in that group. Anybody else has any questions?
சுவாமி இப்ப ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தா இமெயில் பண்ணலாமா இல்லனா அந்த குரூப்ல டெலிகிராம் குரூப்ல போடுங்க. ஐ திங்க் டெலிகிராம் குரூப் இஸ் தி பெஸ்ட் திங். அந்த 2025 இன்ட்ரெஸ்ட் குரூப் இருக்கு இல்லையா, ஆமா அதுல பண்ணுங்க. what we will do is இந்த குரூப் இஸ் a temporary group. இப்போ ஒரு பிள்ளை அந்த ஃபர்ஸ்ட் மாடியூல் யார் அட்டெண்ட் பண்ணி அசஸ்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாளோ then we will move them into an official group. But any communications either from your side or from our side will only be in Telegram group. So if you don't take Telegram groups often, then we will have a problem. So kind request for all of you is to check the Telegram groups regularly. அதாவது ப்ராப்பர் ஜிஎஸ்பிக்கு டெலிகிராம் குரூப் இல்லையா சுவாமி? இல்ல 2025 இன்ட்ரெஸ்ட் குரூப்னு உங்களுக்கு இப்ப இருக்கும் இல்லையா, இந்த குரூப்புக்கான மெசேஜஸ் அதுல இருக்கும். Okay. So the general group is about all the programs that is happening. Anything pertaining to your group will be in this 2025 Sampradaya Manjari group. Okay. And anything that you need, you can post it in that group. இல்ல கிளாஸ்க்கு குழந்தையால வர முடியல, ஆல் தட் ஸ்டாஃப், இல்ல வீடியோ லிங்க்ஸ் தெரியல, அந்த மாதிரி ஏதாவது queries-லாம் இருந்ததுன்னா நீங்க அதுல போஸ்ட் பண்ணுங்க. வேற யாருக்காவது கொஸ்டின் இருந்தா கொஸ்டின் ப்ளஸ் பண்ணுங்க. ஹலோ, ஐ திங்க் வேற ஒன்றும் இல்லைன்னு தோன்றது. அடியன் தன்யோஸ்மி. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். வி ரியலி லுக் ஃபார்வர்ட் டு starting the class very soon. So எல்லாரும் விஜயதசமி ஜாயின் பண்ணுங்க. மெட்ராஸ்ல இருக்கிறவா 4th of October ஒரு இன் பர்சன் செஷன் இருக்கும். அன்னைக்கு நியூஸ் அந்த நேர்ல ஆரம்பிப்போம். யூஸ்வலா விஜயதசமி அன்னைக்கே இருக்கும். இந்த வருஷம் செகண்ட் அன்னைக்கு தேசிகன் உற்சவமும் வருதுனால எல்லாரும் கோவில்ல பிஸியா இருப்பான்றதுனால நம்ம சாட்டர்டே மத்தியானம் 3 மணிக்கு வச்சுட்டு இருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் மெட்ராஸ்ல இருக்கிறவா நீங்க நேர்ல வந்தேன்னா it will be good to see, it will be good to attach the face to your name. இல்லைன்னா நம்ம ஏதோ FCC ஐடியில பார்ப்போம், அப்படிதான் இருக்கும். அதுவும் இல்லாம ஒரு முதல் கிளாஸை நேர்ல ஆச்சாரியர்கள் சேவிச்சு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அதனால ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் இன் பர்சன். அது இந்த வேதாந்த தேசிக பவனம் இருக்கு இல்லையா, நரசிம்புரி ஆஃபீஸ் மயிலாப்பூர்ல, அந்த இடத்துல இருக்கும். October 4th மதியானம் 3 to 5 முதல்ல வேத சந்தம் இருக்கும், அதுக்கப்புறம் பிரபந்த சந்தம் இருக்கும், ஸ்தோத்திர சந்தம் இருக்கும், அதுக்கப்புறம் ஐகிரீவ ஸ்தாத்துமுறை ஸ்லோகம், ஐகிரீவ ஸ்தோத்திரம் உபன்யாச சாத்துமுறை ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு உபன்யாசம் இருக்கு. ஸோ அந்த சந்தம் I would like all of you at least in Chennai to come and attend 3 o'clock. நோட் பண்ணிக்கோங்க. So it will be good to start the first class in person. Okay, any questions? Indumati Mami. அடியன் இப்போ யுஎஸ்ல இருக்கோம். அந்த வீடியோ யூடியூப்ல போஸ்ட் பண்ணுவீங்களா? அந்த யூடியூப்ல தான் இருக்கு. அந்த லிங்க்ஸ் மட்டும் நாங்க ஷேர் பண்றோம். இல்ல முதல் நாள் ஆச்சாரியனை சேவிச்சுட்டு இந்த லைவ் இருக்கும். பட் லைவ் இருக்கும், but that will be at 3 o'clock, so you might have to catch up the recording later. Okay. Nadi. ஏன்னா அது 3 மணி இந்தியா டைம், so I think it will be too early for you. So Nadi. எல்லாருக்கும் தன்யவாதங்கள். எனி மோர் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் ஷேர் இட் இந்த குரூப். சுவாமி எழுத்தார் எடுத்த உபன்யாசத்துக்கு நம்ம அப்புறமா பார்க்கலாம். எல்லாரும் மெட்ராஸ்ல இருக்கிறவா அவசியம் 4ஆம் தேதி மயிலாப்பூர் வந்துருக்கும். தன்யோஸ்மி. ஜெய ஜெய ஸ்ரீ சுரேஷ்.